சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காக தற்பொழுது மூட்டை மூட்டையாக பணத்தை இப்பொழுதே ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் குறிப்பிட்ட நிர்வாகிகளுக்கு வழங்கி வருகிறது. இதை மிக முக்கியமாக தேர்தல் நேரத்தில் பணத்தை ஒட்டுமொத்தமாக கொண்டு சென்றால் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் மூலமாகவும் பறக்கும் படை அதிகாரிகள் மூலமாகவும் சிக்கிக்கொள்ள வாய்ப்பு இருப்பதன் காரணமாக இப்பொழுதே ஒட்டுமொத்த தொகுதிகளுக்கும் திமுகவிலிருந்து பணப்பட்டுவாடா செய்யப்பட்டு வருவதாக புகார் ஒன்று அதிமுகவின் மாவட்ட செயலாளர் ஒருவரால் கொடுக்கப்பட்டுள்ளது. மிகவும் 2016 ஆண்டு 2021 ஆண்டு சட்டசபை தேர்தலிலும் மக்களவை தேர்தலிலும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றியடைந்தது பணத்தை வைத்துதான் என்றும், கண்டெய்னர் முழுவதுமாக பணத்தை பதுக்கி அதில் ஒரு கண்டெய்னர் சிக்கியதும் இப்பொழுது வரை அந்த கண்டெய்னர் யாருடையது என்ற தகவல் வெளியிட முடியாமல் நாம் திணறி வருகிறோம். கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி மக்களுக்கு சொல்லும் அளவிற்கு திருப்தியை ஏற்படுத்தவில்லை. சொன்ன வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை. பல அமைச்சர்கள் மீது புகார்களும் இருக்கிறது. தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி மக்களுக்கு வெறுப்பை தான் ஏற்படுத்தியுள்ளது. சட்ட ஒழுங்கு சீர்கேடு. இப்பொழுது கடைசியாக மக்களுக்கு பணத்தை கொடுத்து அனைத்தையும் சரிகட்டி விடலாம். ஒரு ஓட்டிற்கு 5000 முதல் அதிகபட்சமாக போட்டி இருக்கக்கூடிய இடத்திற்கு 10,000 வரை கொடுப்பதற்கான ஏற்பாடுகளையும் திட்டமிட்டிருக்கிறது திமுக. 200 தொகுதிகளை குறிவைத்திருக்கின்ற திமுக இந்த பணம் நிச்சயமாக பறக்கும் படை அதிகாரிகளாலோ அல்லது லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளாலோ பறிமுதல் செய்யப்பட்டால் இந்த முறை திமுக போட்டியிடுவதற்கு தடை விதிக்க வேண்டும். அப்படி சட்டம் நிகழ்ந்தால் மட்டும்தான் நிச்சயமாக ஓட்டிற்கு பணம் கொடுக்கின்றவர்கள் யாராக இருந்தாலும், அது அதிமுகவாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, பாஜகவாக இருந்தாலும் சரி, மீண்டும் அவர்கள் அந்த தவறை செய்வதற்கு தயங்குவார்கள். இப்பொழுது திமுகவின் தரப்பில் இருந்துதான் ஒட்டுமொத்தமாக பணப்பட்டுவாடா செய்யப்படுவதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதை பற்றி உங்களது கருத்துக்களையும் இவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதையும் மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கோருங்கள்.